உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். அன்பான இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாக்கிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை நாம் படிப்போம். அவற்றால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் இனிமையானவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் பரிசு வாங்கணும்னா ஆசை. கடவுள் நமக்கு அருளும் பரிசு ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை யாரெல்லாம் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வில் இறைவனுடைய கரத்திலிருந்து மேலான ஆசிகளை பரிசுகளை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று திருமறை வாக்கியம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் பரிசை தரும். ஆண்டவருடைய வார்த்தை பரிசு கொடுக்காது. எப்போ பரிசு கிடைக்கும்? எப்போ? அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. இந்த வார்த்தை எல்லார் கையிலையும் இருக்குது, ஆமாவா? ஆமா. எல்லாரும் மனசுலையும் இருக்குது, ஆமாவா? ஆமா. ஆனா நம்ம வாழ்க்கையில அது இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்மால் ஆசிகளை பெற முடியாது. ஒரு முறை சிறு வயதில் இருக்கிற போது எங்களுடைய பள்ளியிலிருந்து சிறார்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது மெரினா கடற்கரைக்கு தான் வந்தோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய புதருங்க மாதிரி இருக்கும், செடிங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நிறைய சுத்தம் பண்ணி தூய்மையாக வைக்க வேண்டும் என்று அதெல்லாம் எடுத்து விட்டார்கள். அது இல்லாமல் வேறு சமூகத்திற்கு இடையூறான செயல்களெல்லாம் அங்கே செய்யப்படுகிறது அப்படின்றதுனால அதெல்லாம் இப்போது எடுத்துட்டாங்க. நாங்கள் அங்கே சிறுவர்களாக இருக்கிற போது சுற்றுலா சென்று இருக்கிற போது திடீரென்று அங்கே ஒரு பெரும் கூட்டம். உடனே எங்கள் ஆசிரியர்கள்லாம் என்ன ஒரே கடற்கரையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனாங்க. அப்புறம் எங்கள் எல்லாரையும் பசங்களாம் எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் போய் பார்க்குறோம். பார்த்தா இந்த சைஸில் ஒரு ஆமை, அது நகர முடியாமல் மெதுவாக நடந்துட்டு இருக்கு வெயிலில். அவன் உடனே அங்கேருந்து ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்தார். வந்து சொல்கிறார், இந்த ஆமைக்காக தான் சார் ஒரு வாரமாக நான் இங்கே கொட்டாகை போட்டு டேரா போட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இந்த ஆமை பல ஆண்டுகள் ஆகிறது இங்கே வந்து முட்டை போடுவதற்கு. இப்போ இங்கே வந்திருக்கிற சீசன் அதுக்கு, அது நல்ல வேளை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதனை வழிநடத்தி கொண்டு போகிறார். இப்போ எப்படி அது இங்கே வருது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆமைகள் எல்லைகளை கடந்து கடல்கள் தாண்டி வேற வேற கடலுக்கு போகும். ஆனால் பல இடங்களுக்கு சுற்றினாலும் பல நாடுகளுக்கு சென்றாலும் இந்த ஆமையை முட்டையிடும் காலம் வருமேயானால் அது இங்கே வந்துவிடும். எல்லாருக்கும் ஒரே
ஆச்சரியம் எல்லாருங்க, அது எப்படி சார் வரும்? ஆமா, அதற்கு அவ்வளவு ஞானம் உண்டு. அது எங்க சுத்தி திரிந்தாலும், அது எங்கு பிறந்ததோ, அது எங்கு முட்டையிலிருந்து வெளியே வந்து அது கடலுக்கு சென்றதோ, அந்த இடத்தை துல்லியமாக அது நினைவில் வைத்திருக்கும். ஆகவே அது முட்டையிடுகிற போது எல்லாம் தன்னுடைய இடத்திற்கு வந்துதான் அது முட்டையிடும். அது ஒருபோதும் வேற எங்கேயும் போகாது. முட்டையிடுவதற்கு தான் எந்த இடத்திலிருந்து முட்டையிலிருந்து வெளியே வந்ததோ அதே இடத்திற்கு வந்து முட்டையிடும் என்று சொல்லுகிறார்கள். இயற்கை எவ்வளவு காரியங்களை நமக்கு துல்லியமாக விவரித்து காட்டுகிறது பாருங்கள். அந்த ஆமைக்கு தெரியுது அது எங்கிருந்து வந்ததுன்னு, ஆனா நமக்கு தெரியல நாம எங்கிருந்து வந்தோம்னு. இல்லையா? நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? மூடி வச்சுட்டு போக வேண்டியதான் போல. நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடத்திலிருந்து வந்தோம். ஆதியாகமம் தொடக்க நூல் புத்தகம் அதைத்தான் சொல்லுகிறது. கடவுள் மனிதரை உருவாக்குவோம் என்று சொல்லி, நமது சாயலில் நாம் மனிதரை உருவாக்குவோம் என்று சொல்லி மண்ணை எடுத்து பிசைந்து ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நாம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நாம மட்டும்தான் இறை சாயலில் இருக்கிறோம் என்று சொல்லி. இறையியல் வட்டாரங்களில் ஒரு 70-80களில் மனிதன்தான் படைப்பின் மகுடம் என்கின்ற ஒரு கருத்தாக்கம், சிந்தனை ஓட்டம் இருந்தது. ஆனால் 2000க்கு பிற்பாடு மனிதன் அல்ல படைப்பின் மகுடம், மனிதன் ஒரு பணியாளன். படைப்பின் மகுடம் இந்த படைப்புகள் தான். இந்த படைப்பையெல்லாம் பாதுகாக்கும் பொருட்டுதான் ஒரு பணியாளர்கள் தேவை என்று சொல்லி கடவுள் மனிதரை அவருடைய சாயலில் உண்டாக்கி அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் காக்கும்படி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்கின்ற சித்தாந்தம் பரவி வருகிறது. Man is not the crown of creation, but the creation itself, it's the crown of creation. அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வி எழும்போம், நாம தானே கடவுளுடைய சாயலில் இருக்கிறோம், மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும். அப்படி எழுதினவர்கள் மனிதர்கள், அதனால அப்படி எழுதிக்கிட்டாங்க. தங்களை பற்றியே பெருமையா என்ன பண்ணிக்கிட்டாங்க, எழுதிக்கிட்டாங்க. ஆனால் இந்த இயற்கையெல்லாம் நமக்கு அறிவுறுத்துவது என்ன? அவை ஒவ்வொன்றும் கடவுளின் சாயலை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டா சொல்றேன், இந்த நிலம் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எதை அதுல போட்டாலும் அது என்ன பண்ணும், கொடுக்கும். எதை போட்டா இல்லை, முதல் அந்த நிலத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம திரும்ப போட்டா என்ன பண்ணுது, அது திரும்பவும் நமக்கு கொடுக்குது. கடவுள் மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருப்பார், இல்லையா? திருமறை வாக்கியம் சொல்லுகிறது, நம் எல்லோர் மீதும் அவர் அன்பு வைத்ததினால் அவருடைய ஒரே திருமகனை சிலுவையில் நம்மையெல்லாம் மீட்கும்படி அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ கடவுளுடைய தன்மைகளை, சாயலை இந்த படைப்பு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே அது இறை சாயலோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, நாம் சுவாசிக்கின்றோமே காற்று, அந்த காற்று எங்கிருந்து வருகிறது? நீங்கெல்லாம் எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டேன், அதுக்கு அமைதியா இருந்தா பரவாயில்ல. நாம் சுவாசிக்கிற காற்று எங்கிருந்து வருது, அதுக்கும் அமைதியா இருந்தா அப்புறம் என்ன சொல்றது? நாம மரத்திலிருந்து வருகிறது. அந்த மரம் இருக்கிற நச்சு காற்றையெல்லாம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு நாம் உயிர் வாழும்படி உயிர் காற்றை நமக்கு தருகிறது. கடவுள் மனிதனை உருவாக்கி மண்ணினால் பிசைந்து அவனுக்கு உயிர் காற்றை ஊதுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமா.
உயிர் காற்றை ஊதி ஜீவ ஆத்மாவாக அவர்களை உண்டாக்கினார். மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றும் உயிர் மூச்சு காற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறது மரங்கள். அவை கடவுளுடைய சாயல் வெளிப்படுத்துகிறது. அவற்றில் கடவுள் சாயல் இல்லை என்பதை நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, இந்த படைப்புகள் எல்லாம் தன்னுடைய அழைப்பையும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் உணர்ந்து இன்றளவுக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நிலம் எப்போவாவது விவசாயிக்கு சொல்லியிருக்கா, எப்ப இந்த வருஷம் நான் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு? இல்லை. விவசாயி எப்போ அதை உழுது பயிர் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால தான் எபிரேய திருமறை பழைய ஏற்பாட்டிலே நிலத்துக்கு ஓய்வு அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. 7 ஆண்டு நீ பயிர் செய், அந்த 8ஆம் ஆண்டு அதுக்கு ஓய்வு ஆண்டு, நீ எதுவும் பயிர் செய்யாத, தானா விளையிறத சாப்பிட்டு நீ இரு. நிலம் எப்போதும் ஒருபோதும் நான் விளைச்சலை தரமாட்டேன் என்று சொன்னது இல்லை. கடல் ஒருபோதும் மீனவர்களுக்கு நான் மீனை தரமாட்டேன் என்று சொல்லுவது இல்லை. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு 60 நாள் அந்த கடலுக்கு ஓய்வு கொடுத்து நீ பெருகிக்கொள் அப்படின்ற அந்த காலத்தை கொடுக்கிறார்கள். இறை சாயலை, இறைவன் தன்னை படைத்த நோக்கத்தை இந்த படைப்புகள் எல்லாம் சீராய் செய்து கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு படைப்பு மட்டும் உருப்படியா எதையும் செய்யறதில்லை. எது எது? மனிதன் இல்லை. நான் இந்த உலகில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, நான் இந்த பகுதியில் வாழ்வதற்கு கடவுள் என்னை அனுமதித்திருப்பது எதற்காக என்பதையே நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த இயற்கையையும் பாழ்படுத்தி மனித வாழ்வையும் நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தர் அலைபேசியில, ஐயா ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் எவ்வளவு அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க. அதில் பார்த்தா எல்லாம் 130 160 பேரரசு வல்லமை உள்ள நாடு என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கான் அணு ஆயுதம். அதனாலதான் அதை காட்டி மக்களை மிரட்டி எல்லாரையும் அடிபணிய வைக்க முயற்சிக்கிறான். கடவுளுடைய படைப்பை பாதுகாக்காமல் போவதோ, படைக்கப்பட்ட நோக்கத்தை அறியாமல் இருப்பதும் மனித படைப்புகளாகிய நாம் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையில் இறைவனுடைய குரல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தர்கள் அவளெல்லாம் இன்றைக்கு உலகம் போற்றுகிறது. ஆனால் நாம தான் அந்த சித்தர்களை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறோம். சித்தர்கள் இயற்கையை பார்த்து கற்று பல்வேறு காரியங்களை மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? சித்த வைத்தியம் அப்படின்றம அது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல வந்த வைத்தியம் கிடையாது. பல ஆண்டுகளாக இயற்கையை பார்த்து மனித வாழ்க்கையை பார்த்து அதிலிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களை இந்த உலகுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தங்களை மெத்த படித்த மேலை நாடுகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்று வைத்தியத்துக்கு வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அலோபதி அப்படின்றது வாழ்வுக்கான வழி அல்ல. ஒரு விபத்து நடந்துச்சு, ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்கு அது உதவும். ஆனால் மனித வாழ்வு நீடித்திருப்பதற்கும் நலமான வாழ்வுக்கு வகை செய்வது அலோபதி அல்ல, அது சித்தாதான் அப்படின்னு இப்போ மேலை நாடுகள் எல்லாம் சித்த வைத்தியத்திற்கு அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக
இந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்ல விளைகிறேன். இந்த இயற்கை இறை சாயலை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த இயற்கையை பாதுகாக்கவும் பண்படுத்துவோமே கடவுள் என்னை இந்த உலகில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பேராசைதான் இந்த இயற்கை அழிவுக்கு உள்ளாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா, தங்க முட்டை போடுற வாத்து என்னாச்சு, ஒருத்தர் கையில் கிடைச்சது, தினைக்கும் ஒரு முட்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதை வச்சு தன் வாழ்நாள் எல்லாம் அவர் வாழ்ந்திருக்கலாம், தன் ஊரை அவர் வளர்த்திருக்கலாம், எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கலாம். ஆனால் பேராசை பெரு நஷ்டம் என்பது போல் ஒரே நாளில் அதை காலி பண்ணால் எவ்வளவு முட்டை கிடைக்கும்னு அதை அறுத்து வாழ்நாளை அவள் வீணடித்து விட்டார். அதுபோல தான் நம்முடைய வாழ்வும். ஒரு முறை நான் பன்னூர் குருசேகரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நற்செய்தி பெருவிழா வருகிறது. அந்த நற்செய்தி பெருவிழாவுக்காக விறகு வேண்டும். அப்போ விறகு ரொம்ப தட்டுப்பாடாயிடுச்சு. ஆனால் வாலிப பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு மலைக்கு சென்றோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே ஏறினோன்னேப்பா, இதுக்கு மேலே நான் வரல, நீங்கள் வேணால் போங்க, எனக்கு ரொம்ப அடர்ந்த காடுகளுக்குள்ளே வர பயமாக இருக்குது, நான் இங்கேயே வெட்டி விறகு சேர்க்குறேன் அப்படின்ட்டு. கூட வந்தவர்களெல்லாம் மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து அவர்கள் திரும்பி வருகிற போது எல்லார் தலையிலையும் சமம் இருக்குது, சமத்துட்டு வராங்க. வந்த பசங்களும் சரி, அந்த மூப்பனாரும் சரி, சம திட்டுறாங்க. என்ன ஐயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அறிவு இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? என்னய்யா, மரம் வெட்டுறதுக்கு தான் நான் வந்தோம், விறகு செய்கிறதுக்கு தான் நான் வந்தோம், இங்கே ஒரு 4 மரம் இருந்தது, அழகாக அதை வெட்டி எடுத்து கட்டி வச்சுக்கிறேன் பாருங்க, போயா, இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்தியா வந்த? ஐயா, ஏதாவது சொல்லிட்டு திட்டு. எதுக்கு திட்டுன்னே தெரியல எனக்கு. நாங்கள் வெட்டினோம், போய் பாரு. போகிற வழியில் ஒரு மரத்தில் 2 கிளை இருக்குதா, ஒரு கிளையை வெட்டிட்டு அதை போட்டு அப்படியே அங்கே போவோம், அங்கே ஒரு கிளையை வெட்டுவோம், அங்கே போவோம், அங்கே ஒரு கிளையை வெட்டுவோம், அங்கே போவோம், அங்கே ஒரு கிளையை வெட்டுவோம். வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு வருவோம். நீ ஒரே இடத்துல இருந்த 4 மரத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டுக்கிறியே, நாளைக்கு பின்ன எப்படியா அது மரம் துளுக்கும், எப்படியா வளரும், எப்படியா நிழல் கிடைக்கும், எப்படியா விறகு கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் இந்த மரம் மண்டைக்கு உரைச்சிது. ஐயோ, நாம் நகரத்தில் வாழ்கிறோம், மெத்த படித்தவர்களுக்கு நினைக்கிறோம். ஆனால் கிராமவாசிகள் எவ்வளவு தூரம் இயற்கையோடு இணைந்து வாழுகிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். இன்றைக்கு படிக்க கேட்ட யோபு புத்தகத்திலே ஒரு சில காரியங்களை வாசிக்கின்ற போது அவற்றால் நான் உந்தப்பட்டு சில சிந்தனைகள் எழுந்தது. அவற்றை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சோப்பார் என்கின்ற மனிதர் யோபுவை அவருடைய நிலைமையை பார்த்து 11ஆம் வாக்கியத்தில் பலவிதமான கேள்விகளை அவர் எழுப்புகிறார். அப்படி எழுப்புகிற போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக யோபு 12ஆம் வாக்கியத்தில் வருகிற உரைகளை அவர் கூறுகிறார். அப்படி கூறிக்கொண்டே வருகிற போது 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கிறீர்கள், அடிசறுக்கிய என்னை தாக்குகிறீர்கள், அப்படியெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வரார். அப்படி சொல்லிட்டே வரும்போது 7ஆம் வாக்கியத்தில் இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுத்தரும், வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும், அல்லது மண்ணில் ஊறுவனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும், ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும், இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. வானில் பறப்பவை, நிலத்தில் ஊறுவனவை, நீரில் வாழுகின்றவை, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இவை எல்லாமே இறைவனை பற்றிய அறிவில் வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. நீ அதுகிட்ட போய் கேளு, என்னை பற்றி சொல்லும். யோபு நீதியும் உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவனுமான மனிதனாக இருந்தார். அப்படி இவர் சொல்லுகிற போது வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும் அப்படின்னு சொல்றாரு.
கடவுளின் காரியங்களை வானத்து பறவைகள் அறிவுறுத்தும். எனக்கு வானத்து பறவைகள் நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற காகம்தான் எனக்கு உடனே சட்டென்று நினைவுக்கு வந்தது. அந்த காகத்தை பற்றி அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். காகத்தினுடைய நிறம் கருப்பு. கருப்புனாலே நம்மலாம் என்ன பண்ணுவோம், மூஞ்சி கொஞ்சம் சுழிப்போம். எப்போ எப்போ குறிப்பாக பொண்ணு பார்க்க போகும்போது, ஐயோ இந்த பொண்ணு கருப்பாகுதுற வேணாண்டா. சில பொண்ணு வெள்ளையாக இருக்கும் ஆனால் மனசு கருப்பாக இருக்கும். சில பேர் கருப்பாக இருப்பாங்க ஆனால் மனசு வெள்ளையாக இருக்கும். ஒரு பிறந்தநாள் விழாவுக்கோ ஒரு திருமண நாள் விழாவுக்கோ நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கருப்பு சட்டை எடுத்து போட்டால் உடனே பெற்றோர் சொல்லுவாங்க, ஏண்டா நல்ல காரியத்துக்கு போகும்போது கருப்பு சொக்கா எதுக்கு போட்டுன்னு போகிற? அதே சாவுக்கு போகும்போது பாருங்கள், நிறைய பேர் கருப்பு சொக்கா போட்டுன்னு வருவான். கருப்பு அப்படின்னாலே நமக்கு முகம்லாம் ஒரு மாதிரி சுழிப்போம். அது விரும்பப்படத்தக்க நிறம் அல்ல. ஆனால் அந்த பறவை இனம் ஞானம் மிகுந்தது. நம்ம சின்ன வயசுல ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம். என்ன கதை? ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சு, காகம் அதை குடிக்க முயற்சித்தது, ஆனால் அதனால் முடியவில்லை. எனவே அருகில் இருக்கிற கற்களை எல்லாம் அந்த குவளையில் போட்டது. அப்போது தண்ணீர் மேலே வந்தது, அது குடித்து கிளம்பியது. இது நமக்கு ஒரு கதையா தெரியும். ஆனால் அதனுடைய ஞானத்தை பாருங்கள். கிளவர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது எவ்வளவு தூரம் அதற்கு இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். அது விரும்பப்படாத ஒரு நிறத்தில் இருந்தாலும் நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு அதில் ஞானம் அதிகமாக இருக்கிறது. எலியாவுக்கு எந்த பறவை இனம் உணவு கொண்டு போய் கொடுத்துச்சா? ஏன் சாமிக்கு வேற நிறமே இல்லையா? ஒரு கிளி அமைச்சிருக்கலாம், ஒரு மயில் அமைச்சிருக்கலாம், ஒரு குயில் அமைச்சிருக்கலாம். ஆனால் காகத்தை தான் அமைச்சாராம். தெரியல நமக்கு ஏன்னு. ஒருவேளை சாமிக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கரெக்டாக மூஞ்ச பார்த்து என்ன பண்ணோம், எடுத்துட்டு போய் எலியாவுக்கு கொடுப்போம். அதனுடைய குரல், நாம் யாராவது ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தா கூட ஒன்ன சொல்லுவாங்க, ஏன்டா காக்கா மாதிரி கத்தினே இருக்கிற. அது கேட்பதற்கு இனிமையாக இருக்காது. ஒரு குயிலை போலவோ அல்லது ஒரு கிளியை போலவோ அது கேட்பதற்கு இனிமையாக இருக்காது. ஆனால் அதனுடைய குரல் வலிமையான குரல். எப்படி? தன் இனத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அது தன்னுடைய குரலை உயர்த்தி சத்தமிடும், ஓலமிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அதனுடைய இனத்தாரெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்தை சுற்றி வளைத்து கொண்டு பாதுகாப்பு தருவார்கள். ஒரு தடவை கார்லி மேல்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற போது ஒரு காகை குஞ்சு அது கீழே விழுந்துச்சு. சரி, அது போய் எடுத்து அந்த கலையில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பட்டு 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 பட்டுன்னு தலையில கொட்டு. 6வது படிக்கிறோம் அப்போ. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு கம்போசிஷன் நோட்டு ஒன்று தலையில வச்சுக்கிட்டு நானும் இன்னொரு பையனும் போய் அதை எடுத்து கிளையில வச்சு ஓடி வந்தோம். அந்த காகங்கள் அங்கேயே வட்டம் விடுகிறது, தன் இனத்தை காப்பாற்ற. தன் இனத்தை காப்பாற்ற அவ்வளவு வலிமையான குரல் அதற்கு உண்டு. அந்த குரலின் வழியாக அது எல்லோரையும் ஒன்றிணைத்து எல்லாருடைய கவனத்தையும் திருப்பி, இந்த பக்கம் வராதீங்க, எங்க ஆள் ஒருத்த ஆபத்தில் இருக்கான், நாங்க அவனை காப்பாற்றணும், அப்படிக்கா போங்க அப்படின்வாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க வகுப்பெடுக்க வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த பாதையா வராம வேறு பாதையாக வகுப்பறைகளுக்கு சென்றார்கள். அதனுடைய குரல் இனிமையானது அல்ல, ஆனால் வலிமையானது. தன் இனத்தை கூட்டி சேர்க்கும் அளவுக்கு வலிமையான குரல் அதற்கு உண்டு. நாம் அதை பார்க்குறோன்னு வச்சுங்க, அதனுடைய லுக்கு பார்ப்பதற்கு அது எப்படி கண்ணுக்கு இனிமையா இருக்குமா? ஒரு கிளி உட்கார்ந்தா நம்ம ரசிப்போம். நான் யோசிச்சேன் இதை படிக்கும்போது, யாராச்சும் காக்காவை பெட் பேர்டாக வளர்ப்பாங்களா வீட்டில்? யோசிச்சு பாருங்களேன்.
சிட்டுக்குருவி கூட கூண்டுலாம் செஞ்சு வைப்போம், மேலே பரனில் செஞ்சு வச்சா அது வந்து போவோம். யாராச்சும் காக்காவுக்கு கூண்டு செஞ்சு வைப்பாங்களா வீட்டில்? காக்காவை ரசிச்சிருக்கோமா நாம? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவனா எச்சிக்கையில் கூட காக்கா கத்த மாட்டான். அப்படிதான் இருக்கிறோம் நாம. ஆனால் அது பார்ப்பதற்கு அழகான ஒரு பறவையாக இல்லாவிட்டாலும் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை அது இன்றும் செய்து கொண்டே இருக்கிறது. என்ன அழைப்பு அதுக்கு? அதுக்கு பேர் த கிளீனர் ஆஃப் த சிட்டின்னு அர்த்தம். நாம் போடுகிற குப்பை, மீதியான பொருட்கள் அதெல்லாம் அந்த காகம் சுத்தம் செய்து விடுமாம். கிளீனர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அதை காகம் இல்லாத இடம் குப்பை கூளமாக இருக்கும். நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். அதனுடைய ஞானம், தன் இனத்திற்காக கொடுக்கும் குரல், தூய்மைப்படுத்துகின்ற பணி, இத்தகைய உயரிய பண்புகளை நாம் அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன், காகம் பத்தி. திடீர்னு கழுகு பத்தி ஒரு யோசனை வந்தது. காகம் பறவை இனத்திலேயே ரொம்ப கீழே பறக்கிற ஒரு பறவை. சிட்டுக்குருவி கூட காகத்தை விட மேலே பறக்கும். காகம் ஒரு அளவுக்கு தான் அதனுடைய உயரம். ஆனால் கழுகு வானத்திலே வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். அது உயர 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 பறந்து கொண்டே இருக்கும். ரெண்டு துருவத்தில் இருக்கிறது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். கழுகை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு பன்னூரில் கிடைத்த அனுபவம் நினைவுக்கு வந்தது. பன்னூர்ல நிறைய கோழிகள் வளர்த்துட்டு இருந்தோம், மனவாரியா இருக்கும் கோழி. அப்ப இந்த குஞ்சு கோழிகளை தாய் கோழி ஒரு மாசத்துல அப்படி வெளியில சுத்திட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்போம். எங்கிருந்து தான் அந்த கழுகு வந்தது, எப்படிதான் போச்சுன்னு தெரியாது. இந்த தாய் கோழி கொஞ்சம் தூரம் பறந்து போய் இறங்கும் போது தான் தெரியும், ஓ கழுகு ஒண்ணு அந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அதனுடைய பெர்ஃபெக்ட் டைமிங் பாருங்க. அங்கிருந்து கூர்மையான பார்வையை கொண்டு அதனுடைய இறங்கும் அந்த நிலையும் மீண்டும் பறக்கின்ற நிலையும் பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியாத அளவில் ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்குது. நம்மில் எத்தனை பேர் ஒரு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம், அதனை துல்லியமாக நிறைவு செய்து முடிக்கிறோம்? அவற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கின்றன. நம்முடைய டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா கழுகை பற்றி சில தடவை ஒரு சீரியஸ் போடுவான். யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பாருங்க, இனிமேல்ட்டு போட்டாங்கன்னா அனிமல் பிளானட்ல கூட போடுவான். இந்த கழுகு புத்திசாலித்தனம் உடையது, இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதிகம் அதற்கு உண்டா. என்னன்னா வறட்சியான காலகட்டங்களில் அதற்கு உணவு அதிகமா கிடைக்காது. அப்படி உணவு கிடைக்காத காலத்தில் ஆங்காங்க எலும்புகள் இருக்குமா, இறந்து போன அந்த மிருகங்களுடைய எலும்புகள் இருக்கும். அந்த எலும்புகளை தூக்கி உயர பறந்து போய் பெரிய பாறையின் மீது போடுமா. அது ஒரு தடவை போட்டா உடையாது. அது திருப்பி திருப்பி அதை எடுத்துட்டு போய் அந்த பாறை மீது போடுகிற போது அந்த எலும்புகள் உடையும். அந்த எலும்புகள் உடைகிற போது அதில் இருக்கிற அந்த மஞ்சுக்களை அது சாப்பிடுமா. போன் மேரோன்னு சொல்றோம் இல்லையா, அதனை உண்டு மிக வறட்சியான காலங்களிலும் அந்த கழுகு தன்னை வாழ வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு கடினமான காலங்களை எப்படி கடப்பதுன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் நாம் கடினப்படுகிற போது எல்லாம் அதை கடப்பதற்கு நமக்கு தெரியவில்லை, முழிக்கிறோம். ஆனால் அந்த கழுகுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது கடினமான வாழ்க்கையின் காலகட்டங்களை எளிமையாக கடந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது, அந்த கழுகு
இட்ஸ் a scavenger of the forest என்று சொல்லுகிறார்கள். அது இறந்து போன மிருகங்களுடைய உடலை தின்னும். திருமறையிலையும் அதற்கு எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா? என்ன எடுத்துக்காட்டு இருக்கு? பிணம் எங்கேயோ அங்கே கழுகு உண்டு. பிணம் தின்னும் கழுகு அப்படின்னு தான் அதுக்கு பேரு. இந்த பிணங்களை தின்னுவதின் வழியாக நோய்கள் பிற விலங்குக்கு பரவாமல் அது தடுக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய படைப்பின் நோக்கத்தை அது தெளிவாக செய்து முடிக்கிறது. வனத்தில் காடுகளில் மிருகங்கள் பல்வேறு நோய்வாய்க்கு உட்பட்டு இறந்துவிடும். அவற்றை மருத்துவர்கள் போய் கவனிக்க முடியாது. ஆனால் அந்த நோய் மற்ற மிருகங்களுக்கு பரவாமல் இருக்கும்படி இந்த கழுகினங்கள் அதனை தின்று அதனை சுத்தம் செய்து விடுகிறதாம். ஆகவே நோய் மற்றவைகளுக்கு பரவாது. நேற்று யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இந்த ஆலயத்தில் மற்ற ஆலயங்களில் இல்லை, ஆனால் பெரிய பெரிய ஆலயங்களில், கத்தீட்ரல் போன்ற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமுறை படிக்கிற இந்த லெப்டினன்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன சிம்பிள் இருக்கும்? கழுகு சிம்பிள் தான் இருக்கும். ஏன் ஏன் கழுகு ஒரு இதில் கண்ணு வச்சதுன்னா அதை கரெக்டாக பிடிச்சி எடுத்துட்டு போயிடுமா. கடவுளுடைய வார்த்தையும் அது எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை என்ன பண்ணுமா? செய்து முடிக்குமா. ஒன்று. ரெண்டாவது, நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை வாக்கியத்தின்படி, சங்கீதத்தின்படி, இந்த கடவுளுடைய வார்த்தை அறிவு கூர்மை உடையது, ஞானம் மிக்கது. அது பேதைகளை என்ன பண்ணுமா? ஞானவான்களாக்குமா. அல்லேலூயா. ஆமா, பேதைகளை ஞானவான்களாக மாற்றும். கழுகு such an intelligent bird. ஆகையினால தான் அதுக்கு கழுகு சிம்பிள் கொடுத்துருக்காங்க லெப்டினன்ட்டுக்கு. மூன்றாவது, இந்த கழுகு எப்படி நோய் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கிறதோ அதுபோல் கடவுளுடைய வார்த்தை பாவம் இந்த உலகில் பெருகாதபடி, பாவத்தால் மக்கள் மடிந்து விடாதபடி அவர்களை நாள்தோறும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறதாம். எவ்வளவு காரியங்கள் இயற்கையில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து படிக்கிற போது, பார்க்கிற போது, அதை பற்றி எண்ணி பார்க்கிற போது பல உண்மைகள் நமக்கு விளங்குகின்றன. ஆகையினால்தான் இயேசு சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை பலவற்றை உங்களுக்கு கற்றுத்தரும், இறையரசின் தகவல்களை அவை கற்றுத்தரும் என்று சொல்லுகிறார். இந்த காகமும் கழுகும் வெவ்வேறு நிலையில் இருக்கிற மிருகங்கள். ஆனால் அவை எல்லாம் இந்த ஈகோசிஸ்டம் சீராக இருப்பதற்கு தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த உலகில் இந்த ஈகோசிஸ்டம்னு சொல்றோமே, அது பேலன்ஸ்டா இருக்க என்ன செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நாம் பயன்படுத்துகிற நெகிழிகள், பிளாஸ்டிக்ஸ், நிலத்தை மாசுபடுத்தி அதை கெட்டு போக வைக்கும். நாம் பயன்படுத்துகிற மோட்டார் வாகனம், ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாமே சிஎஃப்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎஃப்சின்னா என்னது? குளோரைடுன்னு அர்த்தம். நம்ம பயன்படுத்துகிற ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துலேருந்தும் அது வெளியே போகும். அதுதான் வான்வெளியில் இருக்கிற அந்த ஓசோன் மண்டலத்தை துளைத்து கொண்டு அதனை ஓட்டையாக்கி கிழித்து உஷ்ணம் அதிகமாக இந்த உலகில் வருவதற்கு காரணமாக விளங்கி விடுகிறது. அப்போ நகர வாழ்வில் இணைந்திருக்கின்ற நாம் இந்த இயற்கையை பாதுகாக்க நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற சிந்தனையோடு, எண்ணத்தோடும் ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இப்போ பரவாயில்ல, இந்த மஞ்சப்பை சிஸ்டம், பை சிஸ்டம் கொஞ்சம் வந்துடுச்சு இல்லையா? இப்போலாம் கடைக்கு போகும்போது யாரும் கை வீசின்னு போகிறதில்ல. ஏதாவது ஒரு பையை கூடவே என்ன பண்ணுறோம்,
எடுத்துட்டு போறோம். கிட்ட கிட்ட இருக்கிற இடங்களுக்கு நடந்து போயிட்டு வந்துடலாம். அதுக்கு கூட என்ன பண்ண தேவையில்லை, பைக் எடுத்துட்டு போக தேவையில்லை. சைக்கிள் ஓட்டுறதே இல்லை இப்பெல்லாம். நம்ம எல்லார் வீட்லயும் பார்த்தா பைக்கு தான் இருக்குது, 2-3 பைக் இருக்கு. குறைஞ்சது ஒரு வீட்டில் சைக்கிள் கண்டிப்பா இருக்கணும். சைக்கிள் ஓட்டினா நம்மளுக்கு நல்லது தெரியுமா? ஏன்? எக்ஸசைஸ். அப்புறம் நம்முடைய காஃப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஃப் மசில்ஸ் தான் ஹார்ட்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். நம்மளுக்கு 3 ஹார்ட்ன்றாங்க மனிதனுக்கு. என்னங்க 3 ஹார்ட்டானா? ஆமாம், காஃப் மசில்ஸ் 2 ஹார்ட்டு, உங்களுக்கு இங்கே ஒரு ஹார்ட்டு, 3 ஹார்ட்டு. நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது அந்த காஃப் மசில்ஸ் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்படியானால் உங்களுடைய இதயம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நடந்தா அந்த காஃப் மசில்ஸ் நன்றாக சீராக இயங்கும், அதன் வழியாக இதயம் இயங்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நாம் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்கிற போது நமக்கும் ஆபத்தில்லை, படைக்கப்பட்ட படைப்புகளுக்கும் எவ்விதமான ஆபத்து இல்லை. இப்படி குறிச்சு வச்சிருக்க. Faith is not only worshipping God the Creator, but also protecting the creation created by God. விசுவாச வாழ்வு என்பது வெறும் வழிபடும் வாழ்வு மட்டும் அல்ல, ஆண்டவர் படைத்த படைப்புகளை எல்லாம் பாதுகாப்பதும் விசுவாச வாழ்வின் அம்சமாகும். இதை நாம் கருத்திலே கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி செய்வோம். நமக்கு பல கேள்வி இருக்கலாம். என்னையா நகர வாழ்க்கையில் போய் அதெல்லாம் இருக்க முடியுமா? பாதகூசா அப்படின்னு ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலத்தில் அதிகமாக அது வளர்ந்து கொண்டு வருகிறது, அந்த மருத்துவ துறை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாதகூசா செய்கிறவர் சொல்கிறாரு, ஐயா இந்த பாதத்தில் எதுவுமே இம்ப்ரெஷன் படக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். வீட்டில் கூட என்ன பண்ணிடுறோம், இப்போது செருப்பு போட்டுருந்தாயா நடக்கிறோம். ஆனால் கிராமத்து வாசிகளை பாருங்கள், கடத்தருக்கு போகணுன்னா கூட செருப்பு போடாம தான் அவன் போவான். எங்கேயாவது பயணப்பட்டு வெளியில் செல்லுகிற போது, பேருந்து பயணத்தின் போது தான் செருப்பு போட்டுட்டு போவான். மற்றபடி அவன் நிலத்திலையோ அவங்க வீட்டு தெருவிலையோ போகும்போது வரும்போதெல்லாம் செருப்பு போடாமல் தான் போவான். செருப்பு போடாத போகிறதுனால என்ன, அந்த சின்ன சின்ன கற்கள் மண்கள் எல்லாம் நம்முடைய பாதங்களை அழுத்தும். அது அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு. நான் உங்கள் காலை அமுக்கி விடுறதை விட செருப்பு போடாமல் நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுக்கு நோய் வராது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ரோட்டில் 1008 இருக்குது, அதெல்லாம் நம்ம காலில் போட்டால் நமக்கு நோய் வராதா? அதுதான் சார் தப்பு. நோய் வர்றதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான், அவங்கள செருப்பு போட சொல்கிறான். நீங்கள் செருப்பு போடாமல் வாழ்ந்து பாருங்கள், நோயே வராது. இயற்கையோடு நாம் இணைந்து வாழ்கிற போது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். அதில் மண்ணிலிருந்து தான் மனிதனை உருவாக்குவார், மண்ணிலிருந்து தான் எல்லா உயிரினங்களும் உருவாகும். கடைசியில் நாம் எங்கே தான் போகிறோம்? மண்ணுக்கு தான் போகிறோம். அந்த மண்ணோடு இணைந்து இசைந்து வாழ்வோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.